பாவமா அந்த அன்பரசி. அவங்க அப்பா இன்னும் அவளுக்கு போன் பண்ணல. நான் பார்த்த துணி கடையில அவளும் பார்க்கலான்னு போயிருக்கா. அங்க ரெய்டான். அதான் நம்ம குடோன்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்த பொட்டியில அவங்க மேரேஜ் போட்டோ ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலான்னு தாமா கேட்டேன். அந்த ரூம்ல தான் இருக்கு. ஓ அப்படியா? என்னம்மா, என்னாச்சு? நல்லா சிரிச்சுதான் பேசிட்டு இருந்த, திடீர்னு அந்த போன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டியே. யார் போன் பண்ணது? திலகாதா போன் பண்ணா. அங்க அனன்யா முன்னாடி சொல்ல வேண்டாமேண்டா உன்னை தனியா கூட்டிட்டு வந்தேன். அந்த விஸ்வா லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டானா. அம்மா என்ன சொல்ற? நாளைக்கு கல்யாணமா? மாப்பிள்ள ஓடி போயிட்டா என்ன பண்றது இப்போ? எனக்கு கிறுகிறுன்னு வருது. இது உண்மையா? இரு, அனன்யாக்கு தெரிஞ்சா பயப்படுவானுதா உன்னை இங்க தனியா கூட்டிட்டு வந்து சொல்றேன். நீ என்னடானா அவளுக்கு மேல இருக்க. இங்க பார், முதல்ல பதறாம நிதானமா இரு. என்னம்மா சொல்ற? எப்படி பதறாம இருக்க முடியும்? இந்த கல்யாணத்தை இங்க வரைக்கும் கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம். இப்ப திடீர்னு மாப்பிள்ள ஓடி போயிட்டானா என் பொண்ணு வாழ்க்கை என்னமா ஆகுறது? ஏய், ஐயோ, இது வெளியில தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம். அனன்யாவுக்கு தெரிஞ்சா என்னமா ஆகுறது? சிவகாமி, சொல்றத கேளு, கொஞ்சம் அமைதியா இரு. சத்தம் போட்டு கூப்பாடு போட்டுட்டு இருக்காத. இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்கும். அந்த விஸ்வா 7 மலை 7 கடல் தாண்டி போயிருந்தா கூட அவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நம்ம அனன்யா பக்கத்துல உட்கார வச்சு அவன் கையாலேயே என் பேத்தி கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். இங்க பாரு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எப்படிமா அமைதியா இருக்க முடியும்? இங்க பாரு, நீ யதார்த்தமா போன் பண்ற மாதிரி அந்த பத்மாக்கு போன் பண்ணி பேசினா அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நீ அவளுக்கு போன் பண்ணு. ஐயோ கடவுளே, அவன் எங்க ஓடி போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. என்னாச்சு? அவ போனையே எடுக்க மாட்டேங்கிறா. ஏமா, உண்மையிலேயே அவ பையன் ஓடி போயிருந்தா எப்படிமா அவ போன் எடுத்து பேசுவா? எப்படியும் விஷயம் தெரிஞ்சிரும்ல. அதுக்குள்ள நம்ம மாப்பிள்ளைய கண்டுபிடிக்கணும். இங்க பார், எப்படி அந்த பத்மா உனக்கு போன் பண்ணுவா. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதுக்குள்ள நானும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு அனன்யாக்கு தெரியக்கூடாது. ஏமா, இந்த விஸ்வாவுக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணி தொலைச்சானே தெரியலையே. ஏய், பொறுமையா இரு. யோசிக்கிறேன், என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். என்னது யோசிக்கிறது? போச்சு. அன்பரசி, உன் விஷயத்துல அந்த கடவுள் கருணை காட்டியிருக்காமா. இந்த தடவை உன் அப்பாவை நீ கண்டிப்பா பார்க்க போற. உடனே அன்பரசிக்கு கால் பண்ணி சொல்லிடணும். திரும்ப அந்த ஐயா தான் கூப்பிடுறாரு. சரி பேசு. ஹலோ அன்பரசி, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணமா. சொல்லுங்க ஐயா. அன்பரசி, உங்க அப்பாவோட கல்யாண போட்டோ நெகட்டிவ் ஒண்ணு என் பழைய பொட்டியில இருந்துச்சுமா. இப்பதான் நான் பார்த்தேன். ஐயா, என்னையா சொல்றீங்க? உண்மையாவா? நான் இப்ப வந்து அதை பார்க்கலாமா? நீ வர வேண்டாமா. நான் பிரிண்ட் போட்டு அத போட்டோவா எடுத்து நான் உன் மொபைலுக்கு அனுப்புறேன். ஐயா, எவ்வளவு சீக்கிரமா ஐயா கிடைக்கும்? எனக்கு உன் ஆர்வம் புரியுது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ
அவ்வளவு சீக்கிரமா அதை நான் டெவலப் பண்ணி உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. சரிம்மா, நான் வச்சிடுறேன். என்னாச்சு அன்பு? எங்க அப்பாவோட இன்னொரு கல்யாண போட்டோ கிடைச்சிருக்கான். ஸ்டுடியோல அந்த ஐயா எனக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்றதா சொல்லிருக்காரு. சூப்பர் அன்பு. நான் தான் சொன்னேன்ல, நீ வேணா பாரு, சாமிஜி சொன்ன மாதிரி நடக்கதான் போகுது பாரு. கடவுளே, இந்த தடவை எந்த தடங்களும் இல்லாம எங்க அப்பா போட்டோ நான் பார்க்கணும். முருகா, அதுக்கு நீதான் அருள் புரியணும். குட்டிமா, உண்மையை ரொம்ப காலம் பூட்டி வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள உனக்கு நான் தான் அப்பான்னு கூட தெரிஞ்சிடலாம். நீ என்ன அப்பான்னு கூப்பிட போறல்ல, அந்த நிமிஷம்தான் என் வாழ்க்கையில ஒரு அற்புதமான நேரம். உன்னை என் பக்கத்துல நிக்க வச்சு இவ என் பொண்ணு அன்பரசின்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்லணும், கத்தி சொல்லணும். உன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை ஒரு அப்பாவா நான் காட்டுறதுக்கு நேரம் வந்துருச்சு. என்ன சந்திரா, வெளியே கிளம்பிட்டியா? ஆமாம்மா, பக்கத்துல தான்மா, போயிட்டு வந்துடுறேன். ஆ அம்மா, அப்புறம் அன்பரசி வந்து லேப்டாப் கேட்பா, நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. பாஸ்வேர்டு அன்பரசின்னு சொல்லிடுங்கம்மா. சரி சந்திரா, நீ வெளியே போயிட்டு சீக்கிரம் வந்துரு. அவ அப்பாவை பார்க்குற நேரத்துல நீயும் பார்த்துடலாம்ல. சரிம்மா, வரேன். என்ன அதுக்குள்ள கால் பண்ணிட்டா? உண்மை தெரிஞ்சிருச்சு போல. எங்க போறீங்க? அது வந்து அது சொல்லுமா, என்ன விஷயம்? திரும்பி வீட்டுக்கு வர முடியுமா சார்? ஏம்மா, என்னம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, அதனால தான் வர சொல்றேன். அன்பரசி, அப்பாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதம்மா? அன்பரசி, தெரிஞ்சதால தான் வர சொல்றேன் சார். சரிம்மா, வரேன். என்ன ஒன்றும் சொல்லாம உள்ள போயிட்டா?
அன்பரசி, நான் தான் உங்க பொண்ணுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சொல்லுங்க, நான் தான் உங்க பொண்ணுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமா? ஆனா ஆனா என்ன ஆனா? பத்மா மேடம் நான் அப்பா பேரு தெரியாதவன அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. அப்போ நீங்களும் இருந்தீங்க. அத பார்த்தோம் அப்படியே அமைதியா தானே இருந்தீங்க. அன்னைக்கு காலேஜ்ல அனன்யா என்ன அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நிக்க வச்சு அப்பன் பேரு தெரியாதவ அப்பன் பேரு தெரியாதவன்னு என்ன அவ்வளவு அவமானப்படுத்தினா. நீங்களும் அங்க தானே இருந்தீங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட நான் தான் உங்க அப்பான்னு சொல்லாம அப்படியே அமைதியா தானே நின்னுட்டு இருந்தீங்க. சிவகாமி மேடம் எத்தனை தடவை அனாத அப்பன் பேரு தெரியாதவன் அசிங்கப்படுத்திருக்காங்க. அப்பவும் நீங்க கல்லு மாதிரி தானே இருந்தீங்க சார். இதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப மங்கள மேடம் வந்து அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அனாத கழுதைன்னு அப்படி அசிங்கப்படுத்தினாங்க. அப்பவும் குத்துக்கல்லு மாதிரி தானே சார் இருந்தீங்க. நான் தான் உங்க பொண்ணுன்னு இத்தனை நாள் உண்மை தெரிஞ்சும் கூட என்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கீங்க. இல்ல அன்பரசி, எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களால எப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்க முடியுது? இல்லம்மா, அது அப்போ நான் உங்க பக்கத்துல வரக்கூடாதுன்னு தானே? இல்ல எனக்கு எப்பவும் உண்மை தெரியக்கூடாதுன்னா நான் உங்களை தேடுறேன்னு தெரிஞ்சும் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்களா? இல்லம்மா, நானும் உள்ள வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம நொந்து நொந்து செத்துக்கிட்டு தாமா இருந்தேன். அதுக்காக தாமா லெட்டரே போட்டேன். 20 வருஷ காயமோ வலியும் ஒரே ஒரு லெட்டர்ல தீந்துருமா? தீராதுதாம்மா. ஆனா அது உனக்கு தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைச்சம்மா. நீங்க போட்ட லெட்டர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லை. சொல்ல போனா அந்த லெட்டரை பார்க்கும்போது இன்னும் அதிகமா தான் எனக்கு வலிச்சது. ஏன் தெரியுமா? என்னை பத்தி தெரிஞ்சும் ஏன் நம்மள வந்து பார்க்க மாட்டேங்கிறாருன்னு தோணுச்சு. அப்போ இதை விட இன்னும் அதிகமா வலிச்சது. அவருக்கு நம்ம பக்கத்துல வர விருப்பம் இல்ல, என்ன பொண்ணுன்னு ஊருக்கெல்லாம் சொல்ற எண்ணம் இல்லைன்னு தோணுச்சு. அதுதான் எனக்கு இன்னும் அதிக வலியை கொடுத்துச்சு. நான் கேக்குற எதுக்குமே உங்ககிட்ட பதிலே கிடையாது. ஏன்னா நான் உங்க பக்கத்துல வந்துடக்கூடாது, உண்மை தெரிஞ்சிடவே கூடாதுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. அதானே? இல்ல இல்ல குட்டிமா, போதும். அப்பாவை கண்டுபிடிச்சிட மாட்டேனான்னு இருந்த வலியை விட இப்போ ஏண்டா தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிற வலி ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்த தண்டனைக்கு நான் திருப்பி ஒண்ணு கொடுக்க போறேன். அன்பரசி, பயப்படாதீங்க. இனிமே காலத்துக்கும் நான் உங்க பக்கமே வரமாட்டேன். அன்பரசி, என்னை விட்டு போயிடாதம்மா. இல்ல, நீங்க இததானே எதிர்பார்த்தீங்க? இல்ல குட்டிமா, சத்தியமா இல்ல. கடவுளே, நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். குட்டிமா. சார், விடுங்க சார் கைய.
என்ன அப்பன் பேர் தெரியாதவன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்த பத்மா மேடத்தை விட சிவகாமி மேடத்தை விட மங்க மேடமை விட அனன்யாவை விட நீங்க தான் சார் என்ன அதிகமா காயப்படுத்திருக்கீங்க. அவங்க கூட தெரியாம காயப்படுத்திருக்காங்க. ஆனா நீங்க எல்லாமே தெரிஞ்சு காயப்படுத்திருக்கீங்க சார். குட்டிமா, நான் சார் இனிமே நீங்க எனக்கு எப்பவுமே சார் தான் சார். இல்ல நான் நினைச்சு பார்த்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. அவ மட்டும் என்னை வெறுத்துட்டா அதுக்கப்புறம் நான் இந்த பூமியில வாழ்றதுலயே அர்த்தம் இல்லை. நைட்டு யாரோ புது நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணி யாருன்னு கேட்டுருவோம். அதுக்குள்ள வேற நம்பர்ல இருந்து கால் வருது. சரி, இது யாருன்னு பேசிட்டு அப்புறமா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்போம். ஹலோ மேடம். ஹலோ, சந்திரசேகர் சாரோட ஃபர்ஸ்ட் வைஃப் கஸ்தூரி மேடம் தானே? நீங்க? என் பேரு ரூபா. இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்றேன். ஃபார்மாலிட்டிஸ் தான், ஒரு சின்ன டவுட் மேடம். சொல்லுங்க. அன்பரசி, இன்னைக்கு எப்படியும் சாமிஜி சொன்ன மாதிரி உங்க அப்பா யாருன்னு தெரிய போகுது. அதுக்கு ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அது சந்தோஷம்தான். ஆனா இப்ப தெரிஞ்சிருமான்னு ஒவ்வொரு செகண்டும் அவ்வளவு யுகமா இருக்கு. எங்க அம்மா மறைச்ச உண்மை இன்னைக்கு தெரிய போகுது. எங்க அப்பாவை நானே கண்டுபிடிக்க போறேன். என்னை கேவலமா பேசின அந்த பத்மா மேடம் முன்னால எங்க அப்பாவை கொண்டு போய் நிப்பாட்டி மன்னிப்பு கேட்க சொல்ல போறேன். கண்டிப்பா நீ கும்பிடுற முருகன் இன்னைக்கு உங்க அப்பாவை காட்டதான் போறாரு. அதுக்கு உனக்காக நானும் ஒரு விஷயம் பண்ண போறேன். இங்க ஒரு நிமிஷம் வா. என்ன? மஞ்சு, என்ன பண்ணிட்டு இருக்க? இரு. இதத்துக்கு இப்ப எடுத்த மஞ்சு? ஒரு நிமிஷம் இரு. மஞ்சு, ஏ மஞ்சு, இப்ப எதுக்கு இந்த உண்டியில போட்டு உடைச்ச? இரு அன்பு. ஐயோ சொல்லு மஞ்சு. ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருந்த பணம், இத ஒரு நல்ல காரியத்துக்காக தான் உடைக்கணும்னு இருந்தேன். அதுக்கு இப்ப டைம் வந்துருச்சு. அப்படி என்ன நல்ல காரியம் மஞ்சு? என்னாச்சு? போனையே எடுக்க மாட்டேங்கிறா.
அம்மா, கஸ்தூரிக்கு நைட்டு ஃபோன் பண்ணோம்ல, அதை இப்பதான் அவ பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவதான் கால் பண்றாளோ. இரு, நான் போய் போன் இரு 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 இரு. ஏமா? அடிக்கட்டும். என்ன பேசுற நீ? இங்க பாரு, எடுக்க வேண்டாம், அடிக்கட்டும். மா, எடுத்து பேசினா அவ எங்க இருக்காங்கிற இடத்த தெரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கு அவசியமே இல்ல. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அவசியம் இல்லைங்கிற? ஆமா மா, அவ நம்பரை கஷ்டப்பட்டு எடுத்து இப்ப நாம அவகிட்ட யாரோ மாதிரி பேசி அவ இருக்கிற இடத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. என்னம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவசியம் இல்லைன்னு சொல்ற? உனக்கு என்ன ஆச்சு? சொல்றேன், கேளு. ஹலோ மங்காக்கா, அந்த கஸ்தூரி கிட்ட இருந்தே அவ வாயாலேயே அவ இருக்கிற அட்ரஸ வாங்கிட்டேன்.